டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, சிறுநீர் போகும்போது கடுகடுப்பா இருக்கு, சிறுநீர் பாதையில ஒரு எரிச்சல் இருக்கு, எனக்கு யூரின் போகும்போது கொஞ்சம் நுர மாதிரி போகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போதுதான் போய் ஒரு முறை சுகர் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு சர்க்கரை இருக்கு அப்படிங்கிறத சொல்றதே இந்த சிறுநீர் பாதை தொற்றுன்னு சொல்லக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன் தான். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எதனால அடிக்கடி வருது? முக்கியமா சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை சரி பண்றதுக்கான ஒரு கஷாயத்தை பத்தியும் மருந்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா முக்கியமா பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். அந்த சிறுநீர் பாதை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆண்களை விட அது கொஞ்சம் சிறுசு, ஒரு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூஸ்வலாவே நம்மளுடைய சிறுநீர்ல கொஞ்சம் கிருமிகள் இருக்கும். நம்ம சரியா தண்ணி குடிக்கல, இல்ல ஏதாவது நம்ம அதிகமா நம்ம டிராவல் பண்றோம், பாடியில ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது, காமன் டாய்லெட் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளுடைய அந்த சிறுநீர் பாதையில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த சிறுநீர் பாதையில அடிக்கடி தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த சிறுநீர்ல அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம சிறுநீர் பாதையில சில வகையான ஈஸ்ட் வகைகள் இருக்கும். ஸோ சர்க்கரை அதிகமா சிறுநீர்ல இருக்கிறதுனால இந்த ஈஸ்ட் அதிகமா வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. இதுவே இன்னும் இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, நான் நிறைய பேர் சொல்றது உண்டு, டாக்டர் நீங்க சர்க்கரை எனக்கு டெஸ்ட் கூட பண்ண வேண்டாம், திடீர்னு எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், அப்பவே நான் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு சர்க்கரை அளவுல அதிகமாயிடுச்சு அப்படின்னு. நான் போய் செக் பண்ணி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். இதனால சர்க்கரை அதிகமாகும் போதெல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, சர்க்கரை அதிகமாகும் போது நம்மளுடைய அந்த சிறுநீர் பைய முழுவதுமா நம்ம எம்டி பண்ண முடியாது, பிளாடரை ஃபுல்லா எம்டி பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நம்ம நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால கொஞ்சம் யூரின் அங்க தேங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சர்க்கரை அதிகமாகும் போதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இதுவே ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை இல்லாம கூட அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய சில தவறுகளால. முக்கியமா நம்மளுடைய அந்த சிறுநீர் பாதையில அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே pH அப்படிங்கிறது 4.5ல இருக்கும். இந்த pH வெளியில இருக்கக்கூடிய கிருமிகளை உள்ள அனுப்பாது. பட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சுத்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வகையான சோப்போ இல்ல சில வகையான இந்த எக்ஸ்டர்னலா வாஷ் பண்றதுக்கான சில வெஜினல் வாஷஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அந்த ஏரியா ரொம்ப டெலிகேட்டான ஏரியா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய சில நல்ல பாக்டீரியா, வைரஸஸ், ஈஸ்ட் எல்லாமே அழிக்கப்படுறதுனால சூழ்நிலையில இருக்கக்கூடிய, அதாவது என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா, வைரஸ், ஈஸ்ட் அங்க உள்ள போக ஆரம்பிக்கும் போதுதான் ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நான் நிறைய பெண்கள் சொல்றது கேட்டிருக்கேன், டாக்டர் ஒரு வாட்டி நான் டிராவல் பண்ணும்போது தண்ணி குடிக்கல, அப்போ எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்தது, மாத்திரைகள் நான் சாப்பிட்டேன், ஆனா எனக்கு அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கு டாக்டர், நான் ஒரு நாள் சரியா தண்ணி குடிக்க மறந்துட்டேன்னா கூட எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைகள்ல நீங்க அடிக்கடி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனால ஆல்ரெடி உங்களுடைய இந்த சிறுநீர் பாதையில நல்ல ஒரு பாக்டீரியாக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அழிக்கப்படுறதுனால தான் ரிப்பீட்டடா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாவே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வருது, நீங்க ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக்கும் நிறைய எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ணலாம்? ஸோ இன்ஃபெக்ஷனை உடனடியா சரி பண்றதுக்கு, எனக்கு யூரின் போகும்போது நல்ல எரிச்சல் இருக்கு, ஒரு டிராவல் பண்ற நல்ல எரிச்சல் இருக்கு, என்னால அந்த எரிச்சலை தாங்கவே முடியல டாக்டர் அப்படின்னா, நீங்க பக்கத்துல ஒரு இளநீர் கடை இருந்ததுன்னா இளநீர் வாங்கிட்டு அது கூட பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அது உடனடியா அந்த யூரின் பாதையில இருக்கக்கூடிய எரிச்சலை உங்களுக்கு சரி பண்ணும். ஸோ இல்ல எனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த டீயை ரெகுலரா எடுத்துக்கோங்க. ஒரு 10 துளசி இலைகள், 2 லவங்கப்பட்டை, அது கூட 4 ஏலக்காய், 10 துளசி இலையும் 2 லவங்கப்பட்டை, அதாவது லவங்கப்பட்டை தடிமனான பட்டை வாங்கக்கூடாது, சுருள் பட்டை தான் வாங்கணும். ஸோ இந்த ஒரு விரல் சைஸ்ல 2 பட்டை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது கூட ஒரு 4 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சையோட சாரும் அதுல சேர்த்துக்கோங்க. ஸோ சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் இது கூட கொஞ்சம் தேன் கூட கலந்துக்கலாம். சர்க்கரை வியாதி
இருக்கிறவங்களுக்கு தேன் வேண்டாம். ஸோ இந்த ஒரு டீயை காலை இரவு 2 வேளையும் வந்து குடிச்சிங்க அப்படின்னாலே இந்த சிறுநீர் பாதையில இருக்கக்கூடிய எரிச்சல், அங்க இருக்கக்கூடிய தொற்று, இது எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்காமலே வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி வந்து உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்றவங்க, கூடுதலா வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்குன்னு சொல்றவங்க, சந்தனம், அதாவது அந்த சந்தன கட்டை வாங்கிக்கோங்க. அதை நல்லா வந்து உரசிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்ட் வர்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட வந்து நல்லா எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய தொற்றும் வந்து உங்களுக்கு சரியாகும். சர்க்கரை வியாதினால எனக்கு அடிக்கடி யூரின் போற இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன், அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, மருதோன்றி இலை, நம்ம கைகளுக்கு வந்து நல்ல சிவப்பு நிறத்துல வந்து பிடிக்குது இல்லைங்களா, அந்த மருதோன்றியோட இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா காய்ச்சி வடிகட்டிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கஷாயத்தை வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு 3 நாட்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி யூரின் போறது, யூரின் போறப்போ வந்து ஒரு கடுகடுப்போட வந்து போறது, எரிச்சல் இருக்கிறது, சொட்டு சொட்டா யூரின் போறது, இது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். இது கூட நோய் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க படிகார பஷ்பமும் வந்து எடுத்துக்கலாம். இது மருத்துவர் ஆலோசனையோட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றவங்க ரீனோன் கேப்சூல்ஸ் நம்மளுடைய மருத்துவமனையில வந்து கிடைக்குது. இந்த ரீனோன் கேப்சூலை காலை இரவு 2 வேளையும் 2 கேப்சூல் ஒரு மாதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த யூரினரி ட்ராக்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். இதனால அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தவிர்க்கப்படலாம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமனா வந்து இருக்கு. இதற்கு இந்த மருதோன்றியோட இலை கஷாயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. சந்தனத்தினுடைய ஒரு பேஸ்ட், இது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லவங்கப்பட்டை, ஏலக்காய், துளசி, எலுமிச்சை சாறு சேர்ந்த ஒரு டீ வந்து எடுத்துக்கலாம். இது கூட ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க ரீனோன் கேப்சூல்ஸும் 2 கேப்சூல்ஸ் வந்து நம்ம உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ சிறுநீர் பாதை தொற்று அப்படிங்கிறது ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அந்த சிறுநீர் பாதையில வந்து ஒரு எரிச்சல் இருக்கு அப்படின்னா உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த எரிச்சல் நம்மள தூங்கவே விடல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி சொட்டு சொட்டா யூரின் போறது, அடிவயிற்றுல ஒரு வலி வந்து இருக்கு அப்படின்னாலே அந்த நாளே வந்து நமக்கு நரகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இமீடியட்டா ரிலீஃப் ஆகிறதுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதாவது இளநீரோட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்றது. இது உடனடியா வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஸோ ரொம்ப நாளா இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு சிறுநீர் பாதை தொற்றை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது முக்கியமா பெண்களுக்கும் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது அதிகமா வரதை வந்து நம்ம பார்க்கலாம். இதற்காக வீட்டுல இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே வாழ்நாள்ல ஒரு வாட்டியாவது இந்த பிரச்சனை வரும். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.